திரு சீனிவாசன், அப்படியான ஒரு சூழலை நோக்கித்தான் அதிமுக காத்திருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாரா? இல்ல, அதாவது இப்ப அண்ணன் செந்தில் சார் சொல்ற இதே பாத்தீங்கன்னா தாவேகா அண்ணா திமுக தான் இப்ப சீன்ல இருக்குது. அப்ப திமுக சீன்ல இல்ல, அப்படிதான் அவர் சொல்றாரு. திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக சொன்னார். எதிர்க்கட்சிக்கு யாருக்கு போட்டின்னு சொன்னார் சார்? இல்ல இல்ல, திமுக ரொம்ப தெளிவா சொன்னேன். ஆட்சி கட்சியாக திமுக அமைய போறது உறுதி. இல்ல இல்ல, செந்தில் சொன்னது என்னன்னா, திமுக பாஜக அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில இன்டாக்டா இருக்காங்க அந்த கூட்டணி. ஆனா அதிமுக கூட்டணி அப்படியான ஒரு கொள்கையின் அடிப்படையில் கூட இன்டாக்டா ஆகல, ஒரு வடிவத்துக்கே இன்னும் வரலங்கிறார் அவரு. அதிமுக வலிமையை செந்தில் சார் எடை போடுற அளவுக்கு எல்லாம் அதிமுக இல்ல சார். வலிமை இல்ல, கூட்டணி வடிவம். கூட்டணி வடிவம் அதான் கூட்டணி வடிவம் எப்படி அமைக்கணும், திமுக அனுப்பணுங்கிற கதை வித்தையெல்லாம் அதிமுக தெரியாம கூட்டணி அமைக்க மாட்டாங்க. நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. மெயின் பிக்சர் பாருங்க, செந்தில் சாருக்கு புரியும். சரி சீனிவாசன், அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்கள்ல எடுபடலையே, 19, 24, 21 இதுல எதுலயுமே எடுபடலையே அப்படின்னு கேக்குறாரு. தொடர்ந்து 10 தேர்தல்கள் எதை சொல்றீங்க? கடந்த தேர்தல் எதை சொல்றீங்க? இந்த 4 ஆண்டு காலமா ரீல் விட்டு திமுக கவர்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இல்ல சார், 4 ஆண்டு காலம் நீங்க சீனிவாசன் சார் ஒரு நிமிஷம் நிறைவு செஞ்சுட்டு பேசுங்க. சீனிவாசன் நிறைவு செய்யுங்க. 4 ஆண்டுகள்ல மக்கள் என்ன செஞ்சான்னு திமுகவை கேட்டா மாநில உரிமை பேசினேன், ஆளுநர் எதிர்ப்பு பேசினேன், ஒன்றிய அரசு எதிர்ப்பு பேசினேன். அதுலயாவது நீங்க ஸ்டாங்கிறீங்களா? சார் நீங்க கருப்பு கூட வெள்ளை கூட இதுதான் சார் உங்க அரசியல் வடிவம். நீங்க எதிர்கட்சியா இருந்தா இப்ப கூட ஆளுங்கட்சியான வெள்ளை கூட. சரி, ஒன்றிய அரசு எதிர்க்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்தீங்க? அதுக்கு பதில் கிடையாது. சரி, நீட்டுக்கு என்ன சார் பதில் சொன்னீங்க? மாநில உரிமை பேசுனீங்களே, என்ன சார் ஆச்சு? மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம். சரி, கையெழுத்து வாங்கின பேப்பர் எல்லாம் என்ன சார் ஆச்சு? அது பச்சி முடிக்கல. நம்ம வியூகங்கள் குறித்து பேசுறோம், நீங்க பரப்புரைக்குள்ள போயிட்டீங்க. இல்ல, பரப்புரை வேற, வியூகம் வேற. திரு சீனிவாசன், இந்த தில்லாலி அரசியல் மக்களுக்கு தெரியும். அதனால கூட்டணி வியூகம் என்பது அதிமுக எப்படி வியூகத்தை ஏற்படுத்துகிறதோ இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் மக்கத்துவாங்க. இது ஒரு கபட நாடகம். திமுக கூட்டணிங்கிறது ஒரு கபட நாடகத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் அங்கீகரிக்க சரக்கு இல்ல. ஒரே வார்த்தை. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இப்ப அதுக்கப்புறம் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த 3 ஆண்டுகளில் திமுக எந்த மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தாமல் போயிருந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ தானே மக்கள் வாக்களித்திருக்கணும். அப்ப மக்கள் என்ன ஏமாளிகளா? மக்கள் தெளிவா தானே 40 தொகுதிகளையும் உங்களுக்கு வீட்டுக்கு போங்க. இங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை விஜய் ஏற்றுக்கொண்டால் அது அரசியல் தற்கொலையாக முடியும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்வது ஏற்புடைய ஒன்றா? நிச்சயமா விஜய் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை நான் உறுதியா நம்புறேன். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்முடைய கூட்டணிக்கு வருதுன்னா இவர் தலைமை வகிக்கிற அதிமுக அதை விட மெகா பிரம்மாண்டமான ஒரு கட்சி. அதுக்கு நம்ம பொதுச் செயலாளராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு தன் பலத்தை ஒருமுகப்படுத்தாமல் மற்றவர்கள் பலத்தை இவர் எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். இதே தவிரத்தான், அதாவது பாஜகவோட சேர்ந்திருந்தா இந்த முறை ஜெயிச்சிருக்கலாம் இந்த 2024. அப்போ ஏன் 2019 பாஜகவோட சேர்ந்து ஜெயிக்க முடியல? அப்போ பாஜகவோட சேர்ந்து ஒரு தொகுதி தானே ஜெயிச்சோம். இல்ல சார், தேர்தல் வியூகம் அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் வரலாறு இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் போய் மற்ற தலைவர்களை பார்த்ததே இல்லையா? வாழப்பாடி ராமமூர்த்தியோ மூப்பனாரையோ ராமதாஸ் அவர்களையோ போய் பார்த்தது வேற விஷயம். 2019 அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றது. 2024 அந்த ஒரு தொகுதியும் வெற்றி பெறல, தனித்து நின்று. அப்ப அதிமுக பாஜகவோட சேர்ந்தா திமுக எங்களை கண்டு பயப்படுது என்று எடப்பாடி பழனிசாமி முதல்ல நம்பினார். அது வரைக்கும் பேசும் பொழுதே நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டோம், பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டோம்னு புலங்காகிதம் அடைந்தார். ஆனா களத்துல பார்த்தீங்கன்னா அவரால் அதை உணர முடியல அந்த வெற்றியை. ஏன் தவகவை எல்லாரும் விரும்புறாங்கன்னா
ஒரு 36 37 வயசு அல்லது 40 வயசுக்கு மேல அதிமுக இருக்கிறாங்கன்னா தாவேக்கால அதுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஏகோபித்த ஒரு செல்வாக்கு பெரிய அளவில் வருது. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் நிச்சயமாக ஒரு லாங் டேர்ம்ல, நான் இது முந்தைய சுற்றுல சொன்னதை போல, அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைச்சரவை என்றோ எடப்பாடி அந்த மாதிரி அவர் வருவதற்கு வாய்ப்புகள் குறைச்சல். வேண்டுமானால் அந்த விஜயகாந்த் மாடலை அவர் ரிப்பீட் பண்றதுக்கு அதிகபட்ச முயற்சி செய்யலாம். அதுவுமே அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில். சரி, இன்றைய திமுக முதல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும். விஜய் என்ன நினைக்கிறாரு? காங்கிரஸ் தன் பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு, விசிகே தன் பக்கம் வரணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் பாஜக கூட போயிடணும்னு சொல்லி நினைக்கல. அப்ப அல்லது விஜயனுடைய இன்னொரு நோக்கம் என்ன? அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும், களத்தை தனக்கும் திமுகவுக்குமானதாக மாற்றிக்கொள்ளணும்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமியே என்ன செய்யறாருன்னா களத்தை விஜய்க்கு மாற்றி கொடுக்கிறார். விஜய் பலமானவர் அல்ல, ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர் அதிகமாக தன்னை பலகீனப்படுத்தி கொண்டு செல்வதனால விஜய் பலம் பெறுகிறார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த நாள்ல இருந்து, கரூர் சம்பவத்தினுடைய நாள்ல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் ஆதரவாக நிற்பது அதிமுகவும் பாஜகவும் தான். நீங்க சொல்ற காங்கிரசும் விசிகவும் அவங்களுக்கு ஆதரவா நிற்கல. இதுதான் சார் எடப்பாடி பழனிசாமி செய்யற தப்பேன்னு சொல்றேன். இவர் திமுகவுக்கு எதிராக 40 அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியலை கவர்னர் கொண்டு போய் கொடுக்கிறோம், இந்த அமைச்சர்களுக்கு எதிராக நாங்க ஒரு பெரிய ஊழல் போராட்டம் நடத்துறோம், இல்ல கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு விஜயும் பொறுப்பு, இந்த அரசாங்கமும் பொறுப்பு என்று தன்னுடைய எதிர்க்கட்சி அரசியலை இவர் சரிவர செய்திருந்தால், நீங்க விஜய் பேசவே இல்லை. ஆனா எல்லா சேனல்ல இன்னைக்கு வரைக்கும் விஜய் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல 2 விஷயம் சார். விஜய் பேசணும், எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு பேசக்கூடாது. ஏன்னா இவர் பேசினால செல்ஃபா அடிச்சு காலி பண்ணிடுறாரு. விஜய் பேசாம இருந்து அவர் ஸ்கோர் பண்ணிக்கிறார். இதுதான் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம். அப்ப இனிமேலாவது என்ன செய்யணும்? விஜய் பேசணும், எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு பேசக்கூடாது. கூடவே இந்த உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்களை யாரையும் பேச சொல்லக்கூடாது. சரி, ஓகே, பேசுவோம். நீங்க ஏதோ வேற ஏதோ கணக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசுவோம் திரு கோபண்ணா. இங்க திமுக நான் வரேன் திரு சீனிவாசன் வரேன். நேரம் குறைவா இருக்கு, நான் வரேன் திரு கோபண்ணா. இங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைப்பதற்காகத்தான் அதிமுக பாஜக விஜய் குறித்து, அந்த கூட்டணி குறித்து தொடர்ச்சியா திமுக கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். எங்க கூட்டணியை பற்றி நாங்க கட்டுக்கோப்பா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது 2019 தேர்தலில் 40ல் 39 ஜெயிச்சோம். 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். 2024 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 51% 2019